எல்லாத்தையும் சொல்லி நல்லா மக்கா போட்டு சம்மதிக்க வச்சுட்டேன். முதல் படி அமைச்சு வச்சுட்டு உங்களுக்கு ரொம்ப நன்றிமா. அப்போ இன்னைக்கே வீடு பார்க்க ஏற்பாடு பண்ணிடுங்க. இன்னாமோ அந்த மாரியாத்தா புண்ணியத்துல அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கினாங்கன்னா அதுவே போதும். ஜெயம்மா, என்ன மதுரை? அம்மா என் பொண்டாட்டி என் கையில சொல்லிக்கிறாமா, இவங்க புதுசா குடக்குழிக்கு வீடு பார்க்க வந்துக்கிறாங்க, அதான் இட்டாங்க. வாங்க. நீங்க மட்டும் தானா? இல்ல, எனக்கு சமீபத்தில் தான் கல்யாணம் ஆச்சு. பேங்க்ல வேலை பாக்குறேன். இப்ப மெட்ராஸ்க்கு மாப்பிள்ளை வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நான் தனியா தான் இருக்கேன். பேச்சு துணைக்கு ஆள் வேணும்னுதான் இந்த வீட்டை வாடகைக்கு விடுறேன். ரொம்ப சௌரியமா போச்சு. அப்புறம் எங்க போர்ஷன்ல நாங்க சத்தங்கத்தம் போட்டா உங்களுக்கு நல்லா கேட்கும்ல? அது பரவாயில்ல. வாடகை எவ்வளவு சொல்ல தெரியல. இது வரைக்கும் வீட்டை வாடகைக்கு விட்டதில்ல. அப்படியா? அப்போ என் வீட்டுக்காரர் வந்து எல்லாம் பேச சொல்றேன். இந்த அட்வான்ஸ் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வாங்கி பழக்கம் இல்ல. எப்ப பழக்கப்படுத்திக்க போறீங்க? முதல்ல வீட்டை பாருங்க. வீட்டை இருக்குங்க பாக்கணும். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்க கூடவே இருக்கணும் போல தோணுது. இன்னைக்கு அம்மாவாசை, நல்ல நாளுமா, இன்னைக்கே தாந்துறேன். வரேன். சரி வாயா வா. 2, 3, 4, 5, 6. அதெல்லாம் அப்படியே விடுங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நான் எல்லாம் எடுத்து ஒழுங்கா வைக்கிறேன். எனக்கா தெரியாது. போச்சுடா. இருக்கிறத 7 பாத்திரம் எல்லாத்தையும் கீழே போட்டு நசுக்குறீங்களே. சொன்னா கேட்க வேண்டியதானே? ஒழுங்கா கோணி 2 பக்கம் தச்சிருக்கணும். தெரியாதுன்னு கேட்க வேண்டியதானே? ஆமா, இவர் பெரிய இவரை கேட்கணுமா? பேசாம கேட்கறாது, கேட்டு போங்க. பத்தியா இதுக்குள்ள கோச்சிக்கிறீங்க நீங்களா? இவங்க தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க. இது என்னோட வீட்டுக்காரர். நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா தான் இருக்கிறோம். நீங்க எப்ப இந்த வீட்டுக்கு வந்தீங்க? எங்க அவன்? டேய் ஜெகன். அவர் இங்க இல்ல. எங்க? எவ்வளவோ ஆசையா கல்யாணம் பண்ணி வச்சீங்க. ஆனா எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல. கேட்டது கிடைச்சது. கிடைச்சது நிலைக்கிறதுக்கு கொடுப்பன வேணும். சில பேரோட தலையெழுத்த யாராலையும் மாத்த முடியாது இல்லையா? ஏங்கற முதல் படி ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சிருக்கோம். பில் எவ்வளவு? 243 ரூபாய் 60 காசு. மணி, இத வண்டியில எடுத்துட்டு போய் வை. சாமான்ல எங்க? நம்ம வண்டியில வச்சுட்டமா. நம்ம வண்டிலையா? எதிர்பார்க்காத சந்திப்பு. எங்கடி இந்த பக்கம்னு ஒரு வார்த்தை கேட்க கூடாதா? அந்த வார்த்தையை நீ இல்ல கேட்கணும். ஏன் சோர்வா இருக்கீங்க? நீ மட்டும் என்ன நல்லாவா இருக்க? ஆமா, வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாதா? தவறு செஞ்சது நீதான் முதல்ல பேசணும். என்னம்மா இது? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரம் வர்றீங்களா இல்லையா? ஐயா, மளிகை சாமான் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சொல்லி வச்ச மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டீங்களே. அடேங்கப்பா. மளிகை சாமானா? நான் வாங்கிட்டு வந்துட்டேன். குட் பை டாக்டர். மனசுல நீ
நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டத்துக்கு வருது, இஷ்டத்துக்கு போறது, இது என்ன வீடா சத்திரமா? எடுத்து பேசுன என்ன செய்வீங்களா? கோவத்துல பல்லையா கடிக்கிறீங்க? கொண்டாடி என்ன ஷோ பொம்மையா? கண்ணாடி புட்டியில வச்சு பூட்டிட்டு உங்க பாட்டுக்கு ஊர் சுத்துறதுக்கு? நான் பத்திரிகை வேலை பாக்குற வேண்டி ராத்திரி பகலாம் பார்க்க முடியுமா? ஆமா, நீங்க ஒருத்தர் தான் பத்திரிகையில வேலை பாக்குறவரா? ஊர்வலத்துல வேற யாரும் இல்லையா? எல்லாரும் உங்க வரைய ஊர் சுத்துறாங்க. என்னடி சொன்ன? ஐயோ அம்மா, ஐயோ என்ன கொல்றாரு, ஐயோ அம்மா. Get out! என்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு திரும்பி வா. ஒரு பத்திரிகையாளர் லவ் பண்ண, ஒரு பண்புள்ள ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன், இப்போ ஒரு காட்டு மிராண்டிய விட்டுட்டு போறேன். ஒரு டென்னிஸ் சாம்பியனை காதலிச்சு ஏமாற்றும், ஒரு பண்புள்ள டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏமாற்றும், இப்போ ஒரு காட்டு மிராண்டிக்கிட்ட இருந்து விலகி போறேன். திரும்பி வரதா இல்ல. குட் பை மிஸ்டர் மோகன். அப்பா நிஜமாவே என்ன விட்டு போறியா? உங்களை விட்டுட்டு நான் எங்க போவேன்? என்ன மன்னிச்சிடுங்க. அதா உன்னை கை நீட்டி நான் அடிச்சிட்டேன்ல, என்ன மன்னிச்சிடு. நான் உங்க மனைவி. நீங்க என்ன அடிக்கலாம், திட்டலாம், அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அதுக்காக உங்ககிட்ட கோவிச்சுட்டு நான் பிறந்த வீட்டுக்கு போறேன்னு சொன்னது ஏன் தப்பு தானே? நான் உன்னை எப்பவும் போக விட மாட்டேன். போறேன்னு லதா சொன்னா போகாதேன்னு அவ புருஷன் தடுத்துட்டார். ஆனா என் புருஷன் அப்படி தடுத்து நிறுத்தலையே, போடின்னு சொல்லிட்டாரே. நம்ம போட்ட திட்டத்துல பிளான் நம்பர் 1 சக்சஸ். அம்மா, உங்களுக்கு ஏதோ தந்தி வந்துக்குது, ஐயா உங்க கையில கொடுத்துன்னு வர சொன்னாரு. நம்ம ஏதாவது துக்க சமாச்சாரமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் வரேம்மா. டாக்டர் ஜெகன் ஹியர். நான் மிஸ்ஸஸ் ஜெகன் பேசுறேன். எங்க அப்பா நம்மள பார்க்க வர்றதா தந்தி கொடுத்திருக்காரு. சரி. 1 மணிக்கு வராரா? நாம பிரிஞ்சிருக்கிறது அவருக்கு தெரியாது. அவருக்கு இருதய நோய். இந்த அதிர்ச்சியை அவரால தாங்கிக்க முடியாது. தயவு செய்து. ஹலோ ஹலோ. வாங்கப்பா. நல்லா இருக்கேவா? ஆ, ஆ. என்ன ஜெயா நீ? நான் தான் மறந்துட்டேன். நீயாவது நம்ம வீடு மாத்தின விஷயத்த மாமாவுக்கு லெட்டர் போட்டுக்க கூடாது? நம்ம பழைய வீட்டுக்கு போயிட்டாரு. நல்ல வேலை, மதுரை பார்த்து நர்சிங் ஹோம் கூட்டிட்டு வந்தான். இந்த மாமா, எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி, நான் வீட்டுக்கு வரும்போது பூ வாங்கிட்டு வரல, ஜெயாவுக்கு பயங்கர கோபம் வந்துரும். எப்படி கோவம் வரும்? பயங்கரமான கோபம். வாங்க உட்காருங்க. என்ன ஜெயா நீ? நான் இருக்கும்போது நீ இதெல்லாம் செஞ்சுட்டு கொண்டா சாப்பிடு. 100 மைல்ல இருக்குன்னு தான் பேரு. ஆனா பிசினஸ் இடத்த விட்டு நகரவே முடியல. 1 மணிக்கு மத்தியானம் ஜிம்கான லஞ்ச் வாடான என் மக வீட்டுல சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 2:30 மணிக்கு லைசன்ஸ் விஷயமா கலெக்டர் வேற பாக்கணும். 1/2 மணி நேரத்துல சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன்ப்பா. ஏயா, உங்க அப்பா வந்த சந்தோஷத்துல என்ன கோட்டை விட்டுட்ட பத்தியா? எனக்கும் ஒரு வாய் காபி குடிக்க கொடுக்கறது. ஒரு நிமிஷம் மாமா, நான் டாக்டர் தானே, என்னையும் அதிகமா காபி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றேன். அவன்ஸ் கணக்குல தான் கொடுக்குற. இருந்தாலும் மாப்பிள்ள, உங்க உடம்பு ஒரு சுத்து பூசி முழுகிற மாதிரி தான் இருக்கு. என்ன பண்றது, எல்லாம் உங்க மகளுடைய கைவண்ணம். விதவிதமா சமைச்சு திணிக்கிறா. சாரி. வெரி குட்.
நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மாப்பிள்ளை, நீங்களும் என் பொண்ணு இவ்வளவு அந்யோன்யமா இருக்கிறத பார்த்து உண்மையிலேயே நான் பூரிப்படைகிறேன். ஜெயா, யூ ஆர் ரியலி லக்கி. ரொம்ப கொடுத்து வச்சுவேன். என் போட்டு எடுமா. இதுக்குள்ளே அப்ப புறப்படுறீங்க? ஆமாம்மா, 2:30 மணிக்கெல்லாம் கலெக்டர் பார்க்கணும்னு சொன்னேன்ல, அதோட நேரா அங்கிருந்தே போய் ஆகணும். சேர்மன் மட்டும் தான் தங்கி இருக்கிறார். இன்னைக்கே நீங்க ஊருக்கு போகணுமாப்பா? ஆமாம்மா. அப்பா, இன்னும் ஒரு நாள் நீங்க இங்க தங்கியிருந்தா 24 மணி நேரமாவது என் புருஷனோட சேர்ந்திருக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்குமே. இதை எப்படிப்பா நான் உங்ககிட்ட சொல்லுவேன்? அடடா, என்னம்மா குழந்தை மாதிரி அழுதுட்டு. இந்த பார், அடுத்த மாசம் இங்க வர்றேன். நீ போன்னு சொல்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். ஓகே? என்ன மாப்பிள்ள, வாங்க போலாம். இன்னும் என்ன கலக்கம்? நான் போன உடனே புருஷனை கொஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்க போறேன். வரட்டுமா? வரமா டிரைவர். இதுக்குள்ள போகணுமா? நாடகம் முடிஞ்சதும் வேஷத்தை கலைச்சிட வேண்டியதானே?